ஆனா ஆட்சியை பற்றி சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த ஆட்சி வந்து மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு ஊழல் ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, மத்திய அரசுக்கு, பிஜேபி அரசுக்கு கட்டுப்பட்ட அரசாக நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய பிஜேபி அரசுக்கு பயந்து கிடக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீட்டு தேர்வு போன்ற தேர்வு பொறுத்தல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சத்தம் போன தடவை சென்ற வருடம் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தார். அப்போ முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அவர்களாலே நீட்டில இருந்து தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு பெற முடிந்தது. ஏன் இந்த வருஷம் முடியல? ஜெயலலிதா வந்து மத்திய அரசுக்கு பயந்து நடக்கல. அவர் இப்ப இருக்கிற அரசாங்கம் பயந்து கிடக்கிறதுனால அவங்களால வலியுறுத்தி பெற முடியவில்லை. திரும்ப திரும்ப வாக்குறுதி கொடுத்தார்கள். பிரதமர் முதலமைச்சர் பார்த்தாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் பார்த்தாரு, எல்லாம் பார்த்து ஒன்றும் நடக்கல. நிர்மலா சீதாராமன் அமைச்சர் வந்து பல முறை வாக்குறுதி கொடுத்தாரு. தனி சட்டம் நிறைவேற்றி தந்தால் விதிவிலக்கு தரேன்னு சொன்னாரு. இப்ப என்ன ஆயிட்டு? அதனால அது மட்டும் இல்ல, விவசாயிகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் போராடிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க, வியாபாரிகள் போராடிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன நிவாரணம் இந்த ஆட்சியில கிடைச்சிருக்கு? ஏதாவது இந்த 3 வருஷத்துல ஏதாவது இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு ஏதாவது புதுசா தொழில் வந்திருக்கா? 1 கோடி பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பதிஞ்சிருக்காங்க. 50 லட்சம் பெண்கள், 50 லட்சம் ஆண்கள். யாருக்கும் எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. புதுசா எந்த தொழில் வளர்ச்சியும் கிடையாது. ஸோ தமிழ்நாடு பல்வேறு வகையிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்து ரெண்டாவது, இந்த கட்சி வந்து 2-3 கோஷியா உடைஞ்சிருக்காங்க. இந்த 3 கோஷத்துல 2 கோஷி ஒன்று சேர்ந்திருக்காங்க. அது கூட மனப்பூர்வமா பாசத்தால இந்த இணைப்பு நடந்ததா தெரியல, பயத்தால இணைப்பு நடந்திருக்கு. மத்திய அரசு வற்புறுத்தி 2 கோஷ்டியை சேர்ந்திருக்கு. இன்னொரு கோஷ்டி வெளியே இருக்கு. இந்த வெளியே இருக்க கோஷ்டிட்ட 10-20 எம்எல்ஏக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ மொத்த எண்ணிக்கையில 20 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா அரசுக்கு நிச்சயமா பெரும்பான்மை கிடையாது. இப்போ பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் வந்து சட்டப்படி செல்லுபடியாகிறதே கேள்விக்குறி. ஆக என்ன செய்யணும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும். முதல்ல சட்டசபை கூட்டி அவருக்கு பெரும்பான்மை இருப்பதாக சொன்னால் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு ஆட்சி நடத்தட்டும். பெரும்பான்மை இல்லைன்னா தேர்தலுக்கு போகட்டும், மக்களை சந்திக்கட்டும்.